ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்ம. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் ஓன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டனை பற்றி தான். ஸோ அதாவது சமீபத்தில், அதாவது பேஷ் இன் பெர்லின் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் கந்தர் கூட விளாடுறதுக்கு முன்னால் நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு தான் அரைநாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராண்டி ஆர்டன் சொல்லியிருக்கிறாரு. சரி ப்ரோ, நியூட்ரலான என்னதுன்னா, ஸோ அதை நான் சர்ச் பண்ணி பார்க்குற நேரம் அது ஒரு புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஜாம் தான். ஸோ அதாவது எப்படி சொல்ல, ஒரு நம்ம சொல்லலாம், இந்த நட்ஸ் எல்லாம் கலந்தெல்லாம் நம்ம பட்டருக்கு இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ அதேமாதிரி தான் அது பார்த்திங்கன்னா நியூட்லா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீனு சாக்லேட் இதெல்லாம் கலந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் தான். ஸோ ஜாமு அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் அது ஏதாச்சும் அது அவங்க பார்த்திங்கன்னா ப்ரெட்டு கூடலாம் வச்சு சாப்பிடக்கூடியது. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் சாப்பிட்டு வந்துருக்கிறாரு. என்ன ப்ரோ அதை ஏன் அவர் சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேற ஒன்றுமே இல்லை. நம்ம ராண்டி ஆர்டனுக்கு அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி அவரோட உடம்பை பார்த்திங்கன்னா இப்போ வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம அப்டேட் வீடியோலலாம் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது நம்ம ராண்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த முதுகில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்காக தான் சர்ஜரி பண்ணியிருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்ஜுரி என்ன ஆகிருக்குன்னா சரி பண்ணி இப்போ ரெசல்ட் பண்ணுறாரு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னே எப்படி இருந்தாருன்னா கரெக்டாக ரொம்ப ஃபிட்டாகவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதேமாரி இருந்தாச்சுன்னா ஸோ அவர் ஆர்கேஓ போட நேரமும் சரி, அவர் ரெசல்ட் பண்ண நேரமும் அவர் முதுகு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் அடிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பல்க் பண்ணார்னா ஸோ அந்த அடிகள்லாம் மசில்ஸ் கொஞ்சம் வாங்கிவிடுமே, நம்ம எலும்பில் டேரெக்டாக படாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் நிறைய விதமான பார்த்திங்கன்னா டயட்ஸு பார்த்திங்கன்னா இருந்து ஸோ அதெல்லாம் நான் நிறைய அப்படி இல்லை சொல்லியிருந்தேன். 300 கிலோ, அதாவது நம்ம குந்தர் கூட விளையாட நேரம் தான். ஸோ அவர் கொஞ்சம் பவுன்ஸை குறைக்கிறதாட்டு அவர் பிளான் வச்சுருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இப்போ கந்தர் கூட மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் 300 கிலோ இடம் வரைக்கும் வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ ராண்டி அவரோட ஃபிட்னஸ்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. எதுக்குன்னா அவரோட கரியருக்காக தான். ஸோ அவர் இப்போ லாங் டைமில் டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் போட்டுருக்கிறாரா, ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் அவர் பயந்துருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்ஜுரி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லெவலில் அவர் முடிவு பண்ணதுனால தான் ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நியூட்ரலா அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இதை பார்த்திங்கன்னா அவர் எடுத்திருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமந்தா இருவின்னு வேறு பார்த்திங்கன்னா அவங்க அந்த கந்தருக்கும் ராண்டிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டெல்லாம் சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ண நேரம் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா 290 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே அதுபடி சொல்லாமல் நம்ம ராண்டிக்கு மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அவர் வேறு எதுக்காகவும் சந்தோஷப்படல. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த இன்ஜுரியினால் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஃபேன்ஸை நம்ம இப்போ எவ்வளோ தூரம் நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமோ ஸோ அவ்வளோ தூரம் நம்ம அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்போ வைப்பர் இருக்கிறாரு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நான் இதுக்கு மேலே ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம ராண்டி ஆர்டன் மறுபடியும் அவர் இன்ஜுரியில் படுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ அவர் இந்த அளவுக்கு பாடுபட்டு இவ்வளோ தூரம் உடம்பு ஏற்றி வச்சிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் அந்த பீஸா பார்ட்டி ஒன்று நடத்தாதாட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதை ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவர் நடத்தி முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்க கூடலாம் அவர் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்தது மாதிரியான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக டிஃபினி ஸ்டாண்டர்ட்னு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்னா, ஸோ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாது, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தெரியாது. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேராக அதுக்கு 3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நான் அதாவது அங்கே இப்போ இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையும் நான் ஓவர்டேக் பண்ணி வந்ததை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ரெஸ்லிங்க்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் அப்படி ஹீல்டனோட கலந்து சொல்லியிருக்கிறாங்க. லிட்ரலாக பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு லெவல். அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில், அதாவது NXTக்கு முன்ன அந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா இருந்தே பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அதுலேருந்து தான் 3 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய விஷயம்.
நார்மலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லேருந்து என்எக்சியில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்க மெயின் ராஸ்டருக்கு எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய பாடாகும். ஸோ அதனால் டிஃப்னி ஸ்ட்ராட்டன் பார்த்தீங்கன்னா 3 வருஷங்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ டக்குன்னு இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் போய் என்எக்சியில் டக்குன்னு போய் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ராஸ்டருக்கு வந்து இப்போ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஃப்னி ஸ்ட்ராட்டனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்ததாக பிக் மான்சன் ரீட் விக்கு பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 பாசிட்டிவ் ஆகிருக்கு. இப்போ இந்த கொரோனா இன்னும் போகலையான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இப்போ கொஞ்சம் அதோட வீரியம் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மள பிரான்சன் ரீட் நேரத்துக்கு வரல. ஸோ குறிப்பாக அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டருக்கான ஐசிசி டைட்டிலுக்கான ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு. ஸோ அது அவர் வராத ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் ஸ்ட்ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அது ஒரு பெரிய லெவலில் இருக்காது. ஸோ மேபி ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கா பார்த்தீங்கன்னா இப்போ WWE ஒரு புது கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் லாங் டேர்மில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது இதுக்கு மேலே நம்ம ஆஸ்கா பார்த்தீங்கன்னா WWE விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரேண்டி அட்டன் மாதிரி தான். ஸோ அதாவது நம்ம இங்கே ஆஸ்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 40 வயசெல்லாம் தாண்டிட்டு ஸோ இப்போ அவங்க இன்ஜுரியின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இனி WWE இவங்களாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரில. ஸோ ஒரு காலத்தில் ஆஸ்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லராக இருந்தாலும் அமெரிக்கா ரெஸ்லர்ஸ் அமெரிக்கா ஃபேன்ஸுக்குனாலும் சரி நம்ம இந்தியா ஃபேன்ஸுக்குனாலும் சரி எல்லாத்துக்குமே ஆஸ்காவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பீக்கில் இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேக் டீமில் போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே காணல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கா வேறு நினச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வேறு வயசாகிடுச்சு. அது நம்ம இப்போ மென்ஸ்னா கூட ஒரு 50 வயசு வரைக்கும் அவங்க பாடி சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்க AWல கூடவே தப்பிடலாம். ஆனால் உமன்ஸுக்கு அப்படி கிடையாது. அவங்க குறிப்பாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வயசு ஏஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதுக்காக எந்த கம்பெனியாரும் அவங்கள கான்ட்ராக்ட் போட்டு எடுப்பாங்க. ஸோ அதனால தான் WWEக்கும் ஆஸ்கா மாரி ஒரு பெரிய நேமை பார்த்தீங்கன்னா விடதுக்கு மனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு லாங் டேர்முக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆஸ்காய்க்கும் வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம இவர் ரேண்டி ஆர்டன் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் சிஎம் அவங்களோட ரிட்டர்னை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அன்னைக்கு சர்வைவர் சீரீஸில் ட்ரிபிள் ஹெச் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரிபிள் ஹெச்சே ஏன்டா சொன்னால் நம்மளோட சிஎம் அவங்க திரும்ப வர போகிறான். ஸோ உடனே நான் என்ன சொன்னேன்னா எக்ஸ்கியூஸ் மீ நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சரி நான் வெயிட் பண்ணுறேன் இந்த சிஎம் அங்கே வந்து சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிபிள் ஹெச்சே என்கிட்ட சொன்னால் ஃபஸ்ட்டு நீ உன்னோட மூமெண்ட்டை பண்ணி ஏன்னா அன்றைக்கி ரேண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருப்பார்ல. ஸோ ஃபஸ்ட்டு நீ போய் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட்ஸை கொடுத்து உன்னோட அந்த மேட்சஸையும் பார்த்தீங்கன்னா முடி. ஸோ அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் அவன் சிஎம் அங்கே வருவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அந்த பிளானெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த அவர் மைண்டில் ஏற்றிட்டு வந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ட் 3 ஃபைனல் மேட்ச் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட தரமான சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நடந்த மண்டே நைட் ரால் நடந்துச்சு. எஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்க ட்ரூ மேக்கின்டார் சிஎம் பங்க கிராஷ் பண்ணி அனுப்பிட்டார். ஸோ நான் அன்னைக்கு பேஷன் பெர்லின்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம குந்தர் கூட ஒரு லேட்ரல் மாதிரி சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டார் வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் இல்லை இப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு தரமாக வச்சு செய்வாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மேட்ச்சு ரெண்டாவது நடக்கிற நேரமே மக்கள் மத்தியில் ஒரு போர் அடிக்கும். நம்ம சாம்சனுக்கும் நம்மளோட இவர் பிரான் பிரேக்கருக்கும் நடக்கக்கூடிய அந்த மேட்சை பாருங்களேன் அதுவுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இது எத்தனை முறை நடந்தாலும் பார்க்குறது மாதிரி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டரும் சரி சிஎம்மும் சரி அந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆன அந்த விதம் தான். ஸோ 2 வாரம் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி வளர்த்தாங்க. இன்டர்நெட்டில் மூலயமா வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 வாரம் ஃபேஸ் ஆஃப் பண்ண நேரமோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தடவை ஒரு படி மேலே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். லிட்ரலாக சிஎம்ஓட அந்த உயிருக்கு உயிராக நினச்ச அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ட்ரூ மேக்கின்டார் கிழிச்சு இறஞ்சிட்டாரு. ஸோ இதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இன்னுமே மக்கள் மத்தியில் எப்பா ட்ரூ மேக்கின்டார் அந்த பிரேஸ்லெட்டை கிழிச்சு இறஞ்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் நடக்கும். ஸோ இது ஃபைனலாக இருக்கும். ஸோ இந்த தடவை மேட்ச் தாறுமாறாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்ல இன்னும் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அடுத்ததான் நேற்று நடந்த ரால இன்னும் நிறைய தரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அது ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம மாமி ரியர் ஃப்ளை அண்ட் தட் ஈட் மூமெண்ட் ஜே ஊசோ கலந்துக்கிட்டது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு
தரமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நடந்துச்சு. நம்ம ஃபேன்ஸ் ஆகி நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னொருத்தருக்கு பிடிச்சிக்கல. அது யாரும் இல்லை, நம்மளுடைய ரிக்கிஷிக்கு தான். ஸோ நம்ம ஜேவ்ஸோட அப்பாய்க்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ரிக்கிஷி இதுக்கு வேறு லெவலில் கோவப்பட்டு இருந்தார். நம்ம இதை நினச்சி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கிஷி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்களாம் அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறீங்களே, அப்படி ஏன் இவங்களுக்கு வேறு ஸ்டோரியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ப்ரோ, நம்ம டாமினிக்கே லீவ் மார்க்கான ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, இது வேறு ஸ்கிரிப்ட் தானே. ஸோ இதுக்கு நம்ம ரிக்கிஷி இந்த அளவுக்கு பாடுபடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க அனாய் ஃபேமிலியில் பொதுவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. அதாவது அமெரிக்காவில் இது பொது தான். பட் அவங்க அனாய் ஃபேமிலிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களெலாம் இப்படி 2-3 கல்யாணம்லாம் பண்ணது கிடையாது. ஸோ ஆமாம், பண்ணது மாரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிய வரல. ஸோ ராக்கோட அப்பா தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணார். பட் அவங்க அனாய்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க அதுவும் பண்ணது மாரி எனக்கு பெருசாக தெரில. ஸோ அவர் கருத்துலேருந்து அதுவும் அப்படியே அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ஸோ நம்ம ஜேவ்ஸ் வந்து அந்த ஈத் மூமெண்ட்டில் WWE வேறு லெவலில் பணம் சம்பாரிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேவ்ஸோ இப்போ ஒரு மெயின் ஈவெண்ட் அந்த லெவலுக்கு நம்ம அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவர் பிளட் லைனுக்கு போகிற காரணத்துக்காக அவருக்கு WWE நிறைய வாய்ப்புகளை தட்டி பறிச்சிட்டார். ஸோ ஏன்னா மணி இந்த பேங்கை ஈட் இந்த பேங்க்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி அவரை பற்றி இது பண்ணல. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக போக போகிறாரு. பட் அதுலேயும் தோக்க தான் வைக்க போகிறாங்க. ஸோ இதனால ஸோ நம்ம இவரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கவலையாக இருக்கும், என்னடா பண்ணுறீங்க. ஸோ அதான் அது உண்மை தான். ஏன்னா ஸோ ஒருத்தனுக்கு அந்த மூமெண்ட் ஒன்று கிடைக்குதுன்னா அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஜேவுஸோவை கண்டிப்பாக அந்த மணி இந்த பேங்கையே ஜெயிக்க வச்சு ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ சாம்பியன் ஆகுவாரோ இல்லையோ, ஸோ அவருக்கு இருக்க அந்த கிரேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கலாம். பட் அது கொடுக்காம சிஎம்ங்க அன்னைக்கே அந்த ட்ரூ மெக்கின்டர் ஜெயிச்சு அன்னைக்கே இது பண்ண மாரி காமிச்சாங்க. ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம ஜெயிஸை வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா இதில் துவச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் நம்ம இவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் நம்மளோட லீவ் மார்க்குன்னு வந்து ரியர்ஃபில் அந்த ரிங்கிலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை எடுத்து போட்டு ஸோ நான் இன்னையோட சாம்பியன் ஆகி 100 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம லீவ் மார்க்கன் சாம்பியன் ஆகி 100 நாள் ஆயிருக்கு. அடுத்ததாக நம்மளோட மேண்டி ரோஸ் அவங்களோட WWE ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா அவங்க டீஸ் பண்ணுறாங்க. டீஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இருந்த இன்டர்வியூவில், ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் வந்து ஸ்மாக் டவுன், மண்டே நைட் ரா, NXT எல்லாம் இப்போ ரொம்ப கிரேட்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அமேசிங்காக போய்ட்டுருக்குது. அந்தோட க்ரௌடோட அந்த சவுண்டு, ஸோ மக்கள் அந்த அளவில் உற்சாகப்படுத்துகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் விருப்பப்படுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் மறுபடியும் வந்து WWEக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்லர் தான், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடம் பெற்றவங்க தான். பட் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்க தவறாக பண்ணதுனால அவங்களோட கரியர் இப்போ இந்த லெவலில் தொங்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், மீண்டும் இப்போ ட்ரிபிள் ஹெச் யாராவது தான். ஸோ மேபி ட்ரிபிள் ஹெச் நினச்சா அவங்கள திரும்ப கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக கொடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நேற்று நடந்த மண்டே நைட்ரால நம்ம எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் அதில் ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லாக கவனிக்கலை. ஸோ அது என்னென்னா நம்ம கைரி சேனோட கண்ணில் பார்த்திங்கன்னா அடிபட்டு பயங்கரமாக ப்ளீடிங் ஆயிடுச்சு. பட் அது பெரிய லெவலில் இன்ஜுரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே அதுக்கான தம்செல்ஃப் போட்டு எனக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த வாரம் கூட அவங்க மேட்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஷார்லட்டோட ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அவங்களோட ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி சார்லட் ஃப்ளேர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மாக் டவுன் செய்து தான் வருவாங்க. ஸோ அப்படியே வந்தால் ஸ்மாக் டவுனில் இருக்கிற நம்ம நயா ஜாக்ஸா பார்த்திங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் இப்போதைக்கு தான் சொல்லணும்னா, ஸோ ஆனால் அவங்க ரிட்டர்ன் வந்த பிறகு தான் நம்ம எதனால சொல்ல முடியும். அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம நயா ஜாக்ஸோட ஒரு ஃப்யூச்சர் சேலஞ்சராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஃபியூடுக்குள்ளே நம்ம டிஃப்னி ஸ்டாட்டான இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமர் செய்தி தான். பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 190% நடக்குது மாதிரி தெரியுது. பட் எனக்கு சரியாக புரிய வரல அவ்வளோதான். ஸோ அதாவது நம்ம டேம் பிரிஸ்ட் வந்து மார்வலில் நடிக்க போகிறாரா, அதுவும் வக்கண்டா ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமில் நடிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரியுது. அதாவது நம்ம டேமின் ஏதோ சொல்லியிருக்கிறார் ஒரு இன்டர்வியூவில். பட் பார்த்திங்கன்னா அவர் அதில் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு சின்ன கேள்விக்குறி எனக்கு தெரிய வரலை. பட் அதில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஸோ அடுத்ததாக இந்த வீடியோட மெயின் இவெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஒடிஜி ஜோன்ஸ் இப்போ WWEலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டார். அவர் அடுத்த மார்க் ஹென்ரிடா.
டேய் அவர் யார் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ஐசியில் அடுத்த மார்க் ஹென்றி லெவலுக்கு இருந்தார். ஏன் அவர் உருவத்தோற்றமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மெயின் ராஸ்டருக்கு டெபியூட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்த நியூ டேயில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே தான் சேர்த்தானுங்க. ஸோ அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஜெய்வேரி உட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவார், ஹில்டன் பண்ணுவார். இவர் ஏதோ கொஞ்சம் பெரிய லெவலில் வருவார்னு நம்ம எதிர்பார்த்தா, ஸோ அந்த மனுஷனாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கு பேசாமல் ஒன்று ஹையர் பண்ணாமலே இருக்கணும். ஸோ ஒருத்தனை ஆசைப்பட்டு கூப்பிட்டு வரீங்க, பட் அவனை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.